பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. சுத்த இருதயம். நாம் எல்லாரும் நாம் இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நாம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில நாம் இருப்போம். அப்ப எல்லாரும் யோசிப்பது தானும் சுத்தமா இருக்கணும், தன்னுடைய இடமும் சுத்தமா இருக்கணும் என்று சொல்லி யோசிப்பார்கள். ஒருவேளை அசுத்தம் இருக்கிற பட்சத்துல அதை எப்படியாவது சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவார்கள். அசுத்தமானதை சுத்தமாக்குவதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அசுத்தமாக்குவார்கள். அது சுத்தமா இருப்பது என்பது தவறு இல்லை. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம வெளிப்புறத்துல சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம இருதயத்துல சுத்தம் இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்துல சுத்தம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். ஆனா வெளிப்புறத்துல மாத்திரம் எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கா, அசுத்தமா இருக்கா, ஏற்றதா இருக்கிறதா, ஏற்படுதா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன பண்றதில்ல, பார்ப்பதில்லை, பார்க்க மறந்து விடுகிறோம். அப்ப இந்த நாள்ல நம்முடைய இருதயம் தூய்மையா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். நம்முடைய இருதயம் கடவுள் விரும்புகிறது. நம்மிடமா என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கல, மாறாக நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதா என்று சொல்லிதான் பார்க்கிறார். நம்முடைய மாசான இருதயம், நம்முடைய கரைப்பட்ட இருதயத்தை இயேசு தனது ரத்தத்தால தூய்மையாக்கி இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து அவர் பேரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆபோசத்தை பெற்றுக்கொள்கிற எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் தூய்மையாக்குகிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் அதிகமாக உலக பிரகாரமாக இருந்து விடுவோம். அப்ப இந்த நாள்ல நாம் மனம் மாறுவோம். இந்த உபாச நாள்ல நாம் மனம் மாறி மனம் திருந்தி கடவுளை நோக்கி நாம பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, கடவுளத்தில் நாம அர்ப்பணிப்போம். கடவுளுடைய ஒத்தாசையினால, ஏசானுடைய கிருபையினால நாம நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவோம். அதுதான் நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது: தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது பத்சேபாள் நிமித்தமாக பாவம் செய்ய பொழுது நாத்தான் மூலமாக எச்சரிக்கப்படுகிறான். அப்பொழுது ஒரு ஜெபம் மன்றாட்டை ஏறெடுக்கிறான். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னைக்கு நாம் எல்லாரும் கூட நம்மை ஒப்படைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளே, ஆண்டவரே, இயேசுவே, என்னில புதிய இருதயத்தை சிருஷ்டியும். இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், அழுக்குகள், கரைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் என்று சொல்லி நாமே அர்ப்பணிப்போம். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு புதிய இருதயத்தை தரப்போகிறார். நம்முடைய இருதயத்தை தூய்மையாக்குகிறார். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய இருதயம் கடவுள் வாசம் செய்கிற இடமாக அவர் அதை மாற்றி விடுகிறார். அந்த ஆண்டவரத்துல அர்ப்பணித்து அவருக்குள்ளாக நாம் வாழ தூய ஆவியானோ தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள இறைவா, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் என்னுடைய வெளிப்புறத்தை மாத்திரம் தூய்மையாக வைத்துக் கொள்ளாமல் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சிந்தனைகளையும் கூட பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும், உமக்கு ஏற்ற இருதயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய ஒத்தாசையினால பரிசுத்த சிந்தனையோடு, பரிசுத்த இதயத்தோடு நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு நிலைத்திருப்பீராக. நீர் எங்களை கரப்பிடித்து நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எல்லா ஆபத்து, மோச, நாசம், கவலை, கண்ணீர், வியாதி, நோவு, நொடி எல்லாவற்றிலும் விடுவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இன்றைக்கு
அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் தேசத்தோடு ஒரு போர் நடக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அநேக ஜனங்கள் பாதிப்படைகிற நிலைகள் இருக்கிறது. இதனால் அநேகர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நீதாமே இந்த தேசங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும்படியாக அந்த போர் நிறுத்த வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை நீர் சந்திப்பீராக, அவருடைய மனதை மாற்றுவீராக, அந்த தேசங்களில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இனியும் எந்த ஒரு மனிதனும் அந்த போர் நிமித்தமாக பாதிப்படையாதபடிக்கு நீதாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு நிலைத்திருப்பீராக, எங்களை பாதுகாத்து நடத்தி ஆசிரிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்ரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.